ஹலோ மை டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஸ்டின் பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு ட்ரக் இன்ஸ்பெக்டர் 2019 விட்டுருந்தாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் வந்துக்கிட்டு இந்த வீடியோ. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு சொன்னால், கொஸ்டின் பேட்டர்ன் என்ன ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு அண்ட் சிலபஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த வீடியோ வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இங்கே இந்த பேப்பர் வந்துகிட்டு எத்தனை பேப்பர் வந்துகிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர் அண்ட் பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, மொத்தம் 3 கேட்டகரியா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா பிரிச்சிருக்காங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு பிளான் வந்துட்டு போட்டாச்சு. மீன்ஸ் ஜூன் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. இப்ப இருந்து என்ன பண்ணீங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் பேப்பர் 1ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். நீங்க ஃபார்மசியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கோடு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளினிக்கல் ஃபார்மகாலஜியா இருந்தா அவங்களுக்கு தனி சிலபஸ் இருக்கு. எம்டி மைக்ரோபயாலஜியா இருந்தா அவங்களுக்கு தனி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியா இருந்தா அவங்களுக்கு ஒன்று, கெமிஸ்ட்ரியா இருந்தா அவங்களுக்கு ஒன்று தான். ஓகே, அதாவது இந்த கேட்டகரி வந்துகிட்டு நீங்க ஆல்ரெடி எந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சு முடிச்சிருக்கீங்களோ அதை வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும். ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, பேப்பர் 1ல வந்துட்டு மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா 200 கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. ஓகே, இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா மார்க் பண்றேன். ஓகே, 200 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. மொத்தம் எத்தனை மீன்ஸ் டியூரேஷன்ஸ் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு சொன்னா 3 இயர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பேப்பர் 1க்கு. அண்ட் மேக்ஸிமம் மார்க் வந்துட்டு 300 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு செகண்ட் பேப்பர்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா போவோம். பேப்பர் 2 அதாவது 100 கொஸ்டின்ஸ். ஓகே, அண்டு டியூரேஷன்ஸ் வந்துட்டு 2 hours அண்ட் டோட்டல் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு சொன்னா 200 மார்க்ஸ். அதுல 100 கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட், அதாவது அது வந்துட்டு 75 கொஸ்டின்ஸ் இருக்குமா. அண்ட் ஆல்சோ 25 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அதுலேயே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 70 மார்க் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இருக்கு. அண்ட் டோட்டல் மார்க் வந்துட்டு என்ன எவ்வளவு மார்க் அப்படின்னு சொல்றாங்கன்னா 570 மார்க் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு. ஓகே, அண்டு மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஃபார் செலெக்ஷன். ஓகே, அதாவது இது 2019 நடந்திருக்கிறது. இந்த வருஷம் வந்துட்டு கண்டிப்பா என்னைய பொறுத்த அளவுக்கு தமிழையும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவலிட்டா தெரியாது. ஸோ இதை நான் வந்து பிளான் போடுறதுக்காண்டி பழைய நோட்டிபிகேஷன்ஸ் எடுத்து வந்து நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அண்ட் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஃபார் செலெக்ஷன். ஓகே, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி அண்ட் பிசிஎம்எஸ் இவங்களுக்குலாம் வந்துட்டு எவ்வளவு மார்க் அப்படின்னு சொன்னா 171 மார்க். மொத்தம் எவ்வளவு மார்க்ல இருந்து அப்படின்னு சொன்னா 570ல இருந்து 171 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம். பாஸ் ஆகி என்ன பிரயோஜனம், அது மார்க் வந்துட்டு நிறைய எடுக்கணும்ல. ஸோ அது வந்துட்டு அதனால நம்ம நல்லா வந்துட்டு இன்னும் டைம் இருக்கு. ஸோ பிறந்து படிக்க ஆரம்பிச்சா அப்படின்னா கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இப்போ அப்லோட் பண்றதுக்கான ரீசன்ஸ். அண்ட் அதர்ஸ் வந்துட்டு எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா 228 மார்க் எடுத்திருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கொஸ்டின் பேட்டர்ன் என்னென்னலாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சொல்லியாச்சு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இதே பிடிஎஃப்ல வந்துகிட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா சிலபஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அண்ட் அதை வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா கீழே வந்துட்டு இருக்கு. அதை வந்து என்ன பண்றேன் காட்டுறேன். ஓகே, இது வந்துக்கிட்டு கீழே வந்துக்கிட்டு சிலபஸ் வந்துக்கிட்டு இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளுடைய சப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க சிலபஸ் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் பேப்பர் 1 அப்ஜெக்டிவ் டைப் சப்ஜெக்ட் பேப்பர் ஃபார்மசி அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ். அதாவது நம்ம மீன்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்துட்டு எது கீழே வரும் அப்படின்னு சொன்னா இது கீழே தான் வந்துட்டு என்ன பண்ணும் வரும். ஓகே, சப்ஜெக்ட் விட்டு 246 யூனிட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா பிசிக்கல் ஃபார்மசூட்டிகல்ஸ் அண்ட் கண்டெய்னர் ஃப்ரீ ஃபார்முலேஷன் சரி ஃபார்மசூட்டிக்கல் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரிசர்வேட்டிவ் ஃபார்முலேஷன் பிஹெச் டிட்டர்மினேஷன் நியூக்ளியர் ஃபார்மசி குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்மெட்டிக்ஸ் பிளட் அண்ட் பேசிக் ஃபார்மகோகைனடிக் ஸ்டடி அண்ட் டாக்ஸாய்ட்ஸ் பாக்டீரியல் வேக்சின் கில்டு பாக்டீரியல் வேக்சின் வைரல் வேக்சின் ஆன்டிடாக்ஸ். அதாவது என்னைய பொறுத்தளவுக்கு இந்த சிலபஸ் தான் ஃபார்மசிஸ்டுக்கு வரப்போகுது. அதாவது இதைத்தான் வந்து நானும் ஒரு ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? அதாவது கண்டினியூஸா வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க இப்ப ட்ரக் இன்ஸ்பெக்டர் படிக்கிறீங்க, ட்ரக் இன்ஸ்பெக்டர் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அடுத்து எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க விட்டுறாங்க.
நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வருது, ஸ்டேட் கவர்மெண்ட் வருது, நிறைய வந்துகிட்டே இருக்குது. அப்ப நீங்க வந்து கண்டினியூஸா வந்துகிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நீங்க படிக்கிறது எப்பவுமே வீண் போகாது. ஓகே, இப்போ இன்னைக்கு படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு நாள் வந்துட்டு உதவும். சரிங்களா? இப்ப நீங்க பாஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துகிட்டு சங்கடப்படாதீங்க. ஏன்னா நான்லாம் வந்துகிட்டு நைப்பர் வந்துட்டு 3 டைம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 வருஷம் எனக்கு கிடைக்கல. பட் 3வது வருஷம் வந்துட்டு 2 வருஷம் என்னெல்லாம் படிச்சனோ அதெல்லாம் வந்து எனக்கு 3வது வருஷம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நீங்க வந்துட்டு 1 இயர் 6 மாசம் படிச்சுட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்துட்டு நல்லா இல்லை. ஓகே, அது வந்துட்டு ஓரளவுக்கு நோட்ஸ் போட்டு நீங்களா வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ நீங்க இந்த வருஷம் கொஞ்சம் படிச்சிட்டீங்களா, அடுத்து வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து அடுத்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் வரும். அது வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, யூனிட் 3 அண்ட் ஆல்சோ கிளமன்ஸ் அண்ட் ரெடக்ஷன் அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிரின்சிபல் ஃபார்மகோதெரபி எல்லாமே வந்துட்டு இருக்கு. இந்த பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு சொல்லுங்க. நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா கமாண்ட்ல வந்துட்டு லிங்க்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா மென்ஷன் சொல்லுங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ ட்ரக் ஆக்டிங் அண்ட் ஜிஹெச் ஃபார்மகாலஜி அண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபார்மகாகனசி, biosynthetic pathway, tropinalglycates, cholesterol, amino acids and drug cosmetics act 1914 rules and 1945 and pharmacy act 1940. அது வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஒரு கிளினிக்கல் ஃபார்மகாலஜி வந்துட்டு இது வந்துட்டு இது எல்லாமே இருக்கு. சரிங்களா? இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றதுக்கு வந்துட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு வர வீடியோக்களை வந்துட்டு நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.